பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை முட்டாளாக்கி நீ தலைவனாயிட்ட. கலைஞர் எப்படிப்பட்டவருங்கிறது அவர் முதல் எழுதின பாட்டிலே எழுதிட்டார். இது சாதனையா? இல்ல நான் உட்கார்ந்து இருந்துட்டு நான் கலைஞர் பேர்ல யூனிவர்சிட்டி வை, கலைஞர் பேர்ல பேனா வை, கலைஞர் பேர்ல நகரத்தை மாத்து, அது இல்லைங்கிறது முதல் நாள்ல இருந்தே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தால ஒரு நல்ல இதை அவங்களால கொண்டு வந்து கொடுக்கவே முடியாது. ஸ்டாலினை பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது. அவரால் மேனேஜ் பண்ண முடியல. இல்லை சார், அவருக்கு தெரியல, கேப்பபிலிட்டி இல்லை. நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோட இந்த அரங்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த வழக்கறிஞர், கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் வழக்கறிஞர் தொழிலில் மிக பிரபலமாக இருந்த ஒருவர். அது போக வந்து பல துறைகளில் மிக முக்கியமான பதவிகளையும் வந்து அவங்க சிறப்பாக கையாண்டிருக்காங்க. அந்த வகையில் வழக்கறிஞர் நாகராஜன் ஐயா அவர்களோட தான் நம்ம இந்த நேர்காணல் பண்ணுறோம். அவங்க கிட்ட வந்து இந்த நடப்பு கால அரசியல் மற்றும் அவர்களோட அனுபவங்களை கேட்டு இந்த நேர்காணலை தொடங்கும். வணக்கம். வணக்கங்க. இப்போ உங்களோட நீண்ட கால இந்த அனுபவத்துல நீங்க நிறைய அரசியல் கட்சிகளை பார்த்திருப்பீங்க, அரசியல் தலைவர்களை மீட் பண்ணிருப்பீங்க, அவங்களோட நடவடிக்கைகள் பார்த்திருப்பீங்க, அரசியல் கட்சிகளோட செயல்பாடையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த அனுபவத்துல இப்ப நடப்புல நடக்கிற அந்த அரசியல் நிலவரங்கள், அரசு இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள், இதை பத்தின உங்களோட பார்வை என்னவா இருக்கு? நான் ஒரு பார்வையாளரா, அடுத்தது ஒரு காமன் மேன், நான் ஒரு நியூட்ரல் மேன். ஒரு ஓட்டு போறதுக்கு முன்னாடி என் மனசுல என்னது உதிக்கும் அப்படிங்கக்கூடிய இதுக்கு உள்ள லெவல்ல நான் இருக்கோம். பிளஸ் நான் வந்து சொன்னாலும் சொல்லனாலும் நான் ஒரு எம்ஜிஆர் ஃபேன். நான் வந்து கட்சி எதுவும் கிடையாது எனக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர்னா இன்னைக்கு எம்ஜிஆர். இன்னைக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது நம்மளுக்கெல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயம். நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் மேலேயும் குற்றம் சொன்னாங்க, அந்த கப்பல் பேர ஊழல் அப்படின்னு சொல்லி. கப்பல் அது ஒரு 4 கோடி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதே எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா மீட்டிங் போட்டிருந்தார் 80 எலெக்ஷனுக்காக. அந்த மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பேசுனதே எனக்கு கப்பலே வாங்கலை, அதுக்குள்ள கப்பல் பேர ஊழல்னு போய் சொல்றாங்க. சரிங்க, அப்படியே நான் 4 கோடி வாங்கிட்டேன்னு வைங்க. உண்மையிலே நான் 4 கோடி வாங்கியிருந்தா உங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு காப்பி வாங்கி தந்திருக்க மாட்டேன் நான். ஸோ அவர் ஏற்கனவே ஒரு வள்ளல்னு பேர் எடுத்தவர். அவர் நல்ல மனுஷன், அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளுமை வந்து யாராலையும் அசைக்க முடியலை. அப்போ அதோடைய மீனிங் என்னன்னா, அவர் பெரிய நல்லாட்சி கொடுத்தாருன்னு நான் சொல்லவும் முடியாது. நல்ல ஆட்சி தான் கொடுத்தாரு, சத்துணவு கொடுத்தாரு, இன்னும் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் மட்டும் இல்லாமல் ஹோசூர் மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பை உருவாக்குனது எம்ஜிஆர். நம்ம இன்னைக்கு எத்தனையோ ஒன்று அதை கிரியேட் பண்ண டைடல் பார்க்கு இது அதுலாம் ஒரு சிங்கிள் யூனிட். ஒரு ஹோசூருங்க கூடிய ஒரு பெரிய ஹப்பு ஏற்கனவே காமராஜ் பீரியட்ல போட்ட பேஸ் தான். எம்ஜிஆர் அதை பயங்கரமாக கொண்டுட்டு வந்தது எம்ஜிஆர் பீரியட்ல. ஸோ என்னென்னா அது ஒரு பெரிய விஷனரி தாட். ஏன்னா பெங்களூருக்கு காம்படிட்டிவாக 40 கிலோமீட்டரில் இருக்கிற ஹோசூரை டெவலப் பண்ணி கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட ஹோசூர் வந்து பெங்களூர் மாதிரி உள்ள கிளைமேட் கண்டிஷன். நம்ம வந்து கார்டன்ஸ் நீட்டாக வச்சுக்கிட்டு இருந்தால் ஹோசூருக்கும் பெங்களூருக்கும் வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு கர்நாடகாக்காரன் ஹோசூரை கம்பீட் பண்ணுங்கிறக்காக கிட்டத்தட்ட வந்துட்டான் ஹோசூர் பார்டருக்கு. அவங்க போய் பாருங்க, கர்நாடகாவில் என்ட்ரு பண்ணோன்னா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி சர்டன் பிக் விஷன். இப்போ காமராஜர் பல இண்டஸ்ட்ரி, பல ஸ்கூலு, பல டேம்ஸு. காமராஜர் மாதிரி டேமும் திறந்தது கிடையாது, இண்டஸ்ட்ரியும் கொண்டு வந்தது கிடையாது. தமிழ்நாட்டில் அவர் செஞ்சதில் 10ல் 1 பங்கு கூட இவ்வளவு வருஷத்து ஆட்சியில் யாரும் செஞ்சிருக்க முடியாது. இப்போ இந்த பழைய முன்னாள் தலைவர்கள் எல்லாமே வந்து ஒரு லாங் விஷன் இருந்தது அவங்களுக்கு. லாங் விஷன் மட்டும் இல்லை சார், டெடிகேஷன். அதாவது என்னன்னா, எனக்கு உள்ளது இன்னைக்கு, அதுக்காக நான் காங்கிரஸ்காரங்க யாரும் திருடி இருக்க மாட்டாங்க, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, தவறுகளே செய்யலை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எங்கன்னாலுமே சார் ஒரு விஷயம் பப்ளிக்குள்ள போயிட்டாங்கன்னா
அநேகமா 90% ஆஃப் தி பீப்புளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம இதுல எதையாவது ஒண்ணு கிடைக்கும், வரும். அவன் சும்மா இருந்தாலும் அவனை கெடுத்து விட்டுருவான் 4 பேர். வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் பாருங்க இந்தாங்க ரூபா, பரவாயில்லண்ணே அப்படின்னுவான். அல்ல அவன் மகன்கிட்ட கொண்டு போய் கொடுப்பான். எதையோ ஒண்ணு செஞ்சுடுவாங்க இல்லையா? ஸோ என்னன்னா, இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பாற்பட்டவர் காமராஜர். மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கதான் செஞ்சது. அண்ணாதுரை 2 வருஷம் தான் ஆட்சியில இருந்தார். ஆனா அவங்களும் அன்னைக்கு கார்பரேஷன் ஆஃப் சென்னை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அந்த நேரம் அண்ணாதுரை ஒன்றும் கலாண்டுட்டுலாம் போயிடல. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ப்ரிவிலேஜஸ் எடுத்துக்கிடுவாங்க காங்கிரஸ்காரங்க. அந்த 1969 வரை எல்லா அரசியல்வாதிகளும் ப்ரிவிலேஜஸ் கிடைச்சதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட வேண்டாம்னு சொல்றது காமராஜ் மாதிரி ஆளுங்க. எம்ஜிஆருக்கு ஏற்கனவே ப்ரிவிலேஜ்டு மேன், கோல்டன் பாய் ஆஃப் தமிழ்நாடு. உண்மையில யாராலையும் அவரை மாதிரி ஒரு மேட்சிங்கே கிடையாது. நான் நேரடியாகவும் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். என் கூட வந்து திராவிட முன்னேற்ற கழக மெம்பர்லாம் வந்திருக்காங்க எம்ஜிஆரை பார்க்க போகும்போது. வந்த உடனே அப்படி திமுகவே மறந்துட்டான். நான் போவோம் அப்படின்னு சொல்லும்போது, யோ இருமையா பக்கத்துல இருந்து பார்க்குற வாய்ப்பு இருக்கு, நீ என்ன போவோம்னாங்க. என்னன்னா, நாங்கள் அந்த கவர்னர் மாளிகையில் வச்சு வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட போயிருந்தோம். அப்போ இவர் மொரார்ஜி வந்திருக்காருன்னு இவரும் அன்னைக்கு இருந்தார். அப்போ மொரார்ஜி போனதுக்கப்புறம் இவர் தனியாக இருந்தார். நாங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு பெரிய திமுக வெறியன் வந்து எப்படி இருக்காரு பாரியான்னு பிரமிச்சு போய் எம்ஜிஆர்னா. ஸோ தட் இஸ் எம்ஜிஆர். இன்னைக்கு நம்ம யாருமே அவருக்கு கம்பேரிசன் கிடையாது. அந்த ஒரு மக்கள் ஈர்ப்பு, அது ஒரு மக்களை ஈர்க்கிற ஒரு அந்த ஒரு லுக் இருக்கு இல்லையா? லுக் சார், வெறும் லுக் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சார், இன்னைக்கு ராஷ்மிகா மந்தனா தான் மக்களை ஈர்க்கிற லுக்குன்னு சொல்லணும். அப்படி கிடையாது. மனசு, மக்களுக்காக. இந்த ஆள்கிட்ட போனா எனக்கு ஏதோ கிடைச்சிருயா, அவன் வீட்டுக்கு போனா சோறு கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு திங்கிங் வரக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ள ஒரு ஸ்டேஜ். அவரோட திங்கிங் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த ஏழைகள், கிராமப்புற மக்களை பத்தி தான் அதிகமா அவர் யோசிச்சாரு அப்படின்னு ஒரு கண்டிப்பா இன்னைக்கு அவர் வந்து ஒரு முதல்ல அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் தி டவுன் ட்ராடன் அத உண்மையா கொஞ்சம் மனப்பூர்வமா செஞ்சார். அவர் தெளிவா செஞ்சாரு, நல்லா செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் இங்க யாருக்குமே கஷ்டம் இல்லை அப்படி கிடையாது. சரி, இன்னைக்கு இந்த தமிழ்நாடுடைய மொத்த இதையும் நம்ம ஒரே நாள்ல அப்லிஃப்ட் பண்ணணும்னா முடியாது, யாராலையும் முடியாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தான் யாருனாலையும் அரசியல்ல செய்ய முடியும். எது ஃபர்ஸ்ட் செய்யணும்ன்ற விஷயம் அவருக்கு இருந்தது. யாருக்கு முதல்ல தேவை அதை வந்து அவர் அதை அவங்க ப்ரிஃபர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாங்க. சரி, இன்னைக்கு வந்து எம்ஜிஆருடைய அந்த அதர் காஸ்ட்னு ஒன்று தூக்கி போட்டார். ஏன்னா பேக்வேர்டுக்கெல்லாம் சரியா கிடைக்க மாட்டேங்குது, வசதி குறைஞ்ச பேக்வேர்டுக்கு. ஓபிசி சொல்றீங்க? ஆமா, 9,000 ரூபாய்க்கு மேல உள்ள எல்லாம் ஒன்றும் அடுத்த ஜாதின்ட்டான், அதர் பேக்வேர்டு, அதர் காஸ்ட்ன்ட்டாரு. எதனால இது சொல்லும் போது உடனே எல்லாம் குதிச்சுட்டாங்க. என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே இது. அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி பிள்ளைகளுக்கு என்னையா படிப்பு குறைவு? அவன் மெட்ராஸ்ல இருப்பான், எந்த ஊர்ல இருக்கட்டும், அவன் ஈஸர் கவர்மெண்ட் அஃபீஷியல். அவன் பிள்ளைகளுக்கு ஏன் ஒரு வெல்ஃபேர் வேணும்? அவன் பிள்ளைகளுக்கு எதுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? அவன் அதர் இதுல அவன் நல்லா படிச்சு வந்தா வரட்டும்னு சொல்லி, இது வந்து இந்த கான்செப்ட் வந்து இருக்கு இல்லையா? அந்த கான்செப்ட் இப்ப இருக்கா? இல்ல சார், அன்னைக்கே அவரே டிராப் பண்ணிட்டாரு. இவங்க எல்லாரும் போட்ட கூச்சல், கருணாநிதியில இருந்து அத்தனை கட்சிக்காரங்களும் சேர்ந்து கூச்சல் போட்டாங்க. இப்போ இதை நீங்க சொன்னோன்னு ஒரு நினைவு வருது. இப்போ ரீசெண்டா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட இந்த விஷயத்த ஒரு கிரிமி லேயர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணி ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. இப்போ வந்து இப்போ ஷெட்யூல் காஸ்ட் இவங்க ஒரு கீழ் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஒதுக்கீடு இருக்கு இல்லையா? உண்மையிலே சார், அந்த ஒதுக்கீடுல இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த ஒதுக்கீடு மூலமா ஒரு பதவிக்கு போன அப்புறம் அவரோட சூழ்நிலை பொருளாதாரம் மாறிடுது, அவரோட குழந்தைகளோட படிப்பு அவங்க அது வந்து வேற ஒரு ஜேர்னருக்கு போயிடுது. இப்போ அதே காஸ்ட்ல இருக்கிற ஒரு கீழே ஒரு கிராமத்துல இருக்கிற ஒருத்தரோட குழந்தை வந்து படிச்சு வரும்போது அந்த சூழல் வேற. இப்ப ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு வேக்கண்ட் கிரியேட் ஆகும்போது இவங்க 2 பேரும் ஒரே இடத்துக்கு போது அது யாருக்கு ப்ரியாரிட்டியா போகும்? இல்ல கண்டிப்பா நான் கவர்மெண்ட்ல இருப்பேன், நான் வசதி வாய்ப்போட இருப்பேன், எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 4 பேர் பழக்கம் இருக்கும். ஒரு எம்எல்ஏயோ இல்ல ஒரு கவுன்சிலரோ யாரை வேணாலும் நான் அக்சஸ் பண்ற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த கிரீமி லேயர் அடிச்சுட்டே இருப்பாங்க எப்பவுமே. இதுதான் அந்த காலத்துல இருந்தே மற்ற ஜாதிக்காரங்க மட்டும் செஞ்சாங்க. இன்னைக்கு ஷெட்யூல் காஸ்டா இருக்கட்டும், எல்லா ஜாதிக்காரங்களும் அதான் செய்றாங்க. இப்ப நான் வந்து சார் உண்மையா சொல்றேன்,
முதல்ல நானும் வந்து கொஞ்சம் தீவிரமா அரசியல் வரணும்னு நினைச்சதுதான். பட் இருந்தாலும் எனக்கு நம்ம வேவ் லென்த்ல ஒரு பயலும் வரமாட்டாங்கிறதுனால நம்மளுக்கு யாரும் வரமாட்டான் வேண்டான்னு விட்டது. இல்ல எதுக்கு சொல்ல வர்றேன்னா சார், இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காக இருக்கக்கூடிய எத்தனை தலைவர்கள் இருக்காங்க. நீ கீழே அந்த வயக்காட்டுல உழுதுகிட்டு ஒண்ணுக்கும் இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அங்க. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு இருந்த மனசு இருந்தது. அதை நிறைவேற்றுறதுக்கு பல சூழ்நிலையில அன்னைக்கே அது முடியல. சார் கம்யூனிஸ்டுக்காரன் சப்போர்ட் பண்ணல சார். அன்னைக்கு இவ்வளவு பெரிய தொல் திருமாவளவனோ இவங்களோ அவங்களோன்னு பெரிய லெவல்ல வரலன்னா கூட கம்யூனிஸ்டுகள் தான் மெஜாரிட்டி. தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நின்னவங்க. அவன் தான் அந்த வயக்காட்டுல வேலை பார்க்குறவங்கள நான் தான் உன்னோட காவலன் அப்படின்னு வந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அந்த காவலர்கள்லாம் என்ன பண்றாங்க? இன்னைக்கு வயக்காட்டுல உள்ளவன் வயக்காட்டுல தான் கிடங்கான். நீ என்ன பண்ணணும்? அவனுக்குள்ள ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு அந்த எம்ஜிஆருடைய இதை அடிதொட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி 7.5% கவர்மெண்ட்டுக்கு உள் ஒதுக்கீடுன்ட்டால. ஏன்னா சரி, நீட்டுங்கக்கூடிய சென்ட்ரல் சப்ஜெக்டுக்கு போயிட்டு ஸ்டேட்டுக்கு பவர் கிடையாது. அது ரிப்பீட்டடா கோர்ட்லயும் இருக்கு. கோர்ட்டும் கிட்டத்தட்ட அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கடந்த 21 எலெக்ஷன்ல அவங்களோட தேர்தல் வாக்குறுதியில நாங்க வந்தோன்னா முதல்ல நீட்டை நாங்க வந்து இது பண்ணி முதல் கையில் போட்டு ஒழிச்சிருவோம்னு சொன்னாங்களா? அது எப்படி சொன்னாங்க சார்? அதாவது என்ன சார், அவங்கள வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்களே எல்லா கட்சிக்காரங்களும். நேற்று வந்து விஜய் கூட என்ன சொல்றாரு? பொய் சொல்லி ஏமாற்றி மக்களை முட்டாளாக்கி நீ தலைவன் ஆயிட்ட. இன்னைக்கு அவரு கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டணி ஒரு 4 கூட்டணி இருக்காங்க. நீங்க வெறுமனே ஏன் டிஎம்கே சொல்லணும்? இன்னைக்கு டிஎம்கே ஒரு ஆள் தான் குற்றவாளியா? குரூப்பே தான். சார், இன்னைக்கு ஒருத்தன் மர்டர் பண்ண போறான். நான் எனக்கு கோவத்துல நான் மர்டருக்கு போறேன். நீங்க எல்லாம் கூட வர்றீங்க ஒரு 10 பேரு. அவ்வளவு பேர் தான் மர்டர் பண்ற இன்டென்ஷன் வந்து ஒண்ணு தானே. அப்போ இன்னைக்கு வந்து இது எதையுமே வந்து இன்னைக்கு காரணம் வந்து சார், இவங்களுடைய பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டுக்கு போகணும். சரி, அன்னைக்கு இதே தொல் திருமாவளவன் அன்னைக்கு சிதம்பரம் ஏரியால வந்து அடிதடி நடந்துகிட்டு இருந்த நேரம் இவர் போய் அரகண்டா நின்று அவங்கள சப்போர்ட் பண்ணார். இதே ஜான் பாண்டியன், இதே இது நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி, எங்க ஊர்ல ஒரு சமயம் பெரிய சண்டை சார். ஃபார்வர்டு காஸ்ட்டுக்கும் பேக்வர்ட் காஸ்ட்டுக்கும் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் சண்டை. பேக்வர்ட் காஸ்ட்டுக்காரன் அவன் ஊருக்குள்ள போனா சைக்கிளை உருட்டிட்டு போலன்னுவான். இவன் ஊருக்குள்ள அவன் போனா சைக்கிளை உருட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சான். உடனே சண்டை வந்துச்சு. ஒரே வெட்டு குத்து வளநாடு தகராறுன்னுவாங்க. அன்னைக்கு வந்தது யாரு? டாக்டர் கிருஷ்ணசாமி. அவங்களோட சேர்ந்து உருண்டு பரண்டு போனாரு அன்னைக்கு எங்க ஏரியால. சரி, இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்படி 4 பேர் இருக்க வேண்டியது இருக்கு. ஆனால் இவர்கள் இன்னைக்கு என்னையா செஞ்சுட்டு இருக்க? இன்னைக்கு வந்து நீனு இந்த ஜெயிச்சு வந்தவனுக்கே நான் சப்போர்ட் பண்ண போறேன்னு சொன்னால் நாம வந்து நல்லது கிடையாது இல்லையா? இன்னைக்கு அரசியல் ஏன் அப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நீங்க அதை வந்து இன்னைக்கு ஓட்டுக்கு போட்டு பாருங்க, இல்லை இந்த ஒரு டிவி சேனல்ஸ் எடுத்து பாருங்க. எத்தனை பேர் திமுக தான் பெருசு, அதிமுக தான் பெருசு, இவரு தான் பெருசு, அவரு தான் பெருசு. இப்போ வயக்காட்டுல உள்ளவனுக்கு தண்ணி கொண்டுட்டு போகணுங்கிறது கூட இன்னைக்கு செய்யாத அரசுன்னு சொல்லி தான் இது பண்றாங்க. இப்ப நேற்று விஜய் வந்து கல்வராயன் காளிங்கராயன் அணையை பத்தி பேசுறாரு. எதுக்கு பேச வேண்டிய இருக்குன்னா, ஒரு அணையில இருந்து தண்ணி போற தண்ணியை கூட இன்னைக்கு நீ சேனலை கூட கிளீன் பண்ணி வைக்க மாட்டேங்கிற ஒரு நிலைமை. கேட்டா நாங்க பண்ணியாச்சான்னு இவர் அக்கௌண்ட்ல பண்ணியிருப்பீங்க. பட் கிரவுண்ட்ல யார் பார்த்தா அது பண்ணதை? இப்போ நான் அதுதான் கேட்க வரேன். இப்போ கடந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வருடம் வந்து அதிமுக இருந்துட்டாங்க. ரொம்ப வருஷம் 5 இயர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. 2011க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து கண்டினியூவா அதை இது பண்ணிட்டாங்க. அப்போ அந்த 10 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆன்டி இன்கம்பென்சி அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவர் வந்து கோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 505 வாக்குறுதிகள் கொடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 66 வாக்குறுதிகள் தான் அந்த 505ல நிறைவேற்றினதா ஒரு புள்ளிவிவரம் இருக்கு. அப்போ இது இந்த மாதிரி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு மக்கள்கிட்ட இருந்து வாக்கு வாங்கிட்டு வர்றது வந்து அந்த மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா சார்? உண்மையா ஏமாத்துறது தான். நல்லா வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இது நான் என்ன சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கு? 505ல 65 தான் நடந்துச்சு. மீதி 435க்கு
எக்ஸ்பிளனேஷன் கூட இல்ல. இல்ல. நீட்டுக்கு சொல்லிட்டீங்க ஆமா. சென்ட்ரல் லிஸ்ட் கோர்ட் இன்டர்ஃபரன்ஸ். மீதி வாக்குறுதிகள்லாம் ம். 100 ரூபாய் சிலிண்டருக்கு மானியம், எல்லாம். பெட்ரோலை நான் குறைப்பேன், டீசலை நான் குறைப்பேன். இதுக்கெல்லாம் உள்ள எக்ஸ்பிளனேஷன் என்ன? ம். இதுவரை நீங்க எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுக்கறதுக்கு ரெடி இல்லாத ஒரு கவர்மெண்ட் தானே. ம். சரி, நான் அதை தான் சொல்ல வரேன். சரி, என்னால இன்னைக்கு நீட்டுன்னு சொல்லும்போது ஒரு எடப்பாடி பழனிசாமி 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சார். நீங்க ஆமா. அவரு தமிழனுக்குன்னுலாம் சொல்லி கொண்டு வரல. ம். கவர்மெண்ட் ஸ்கூல் அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்காகன்னு கொண்டு நான் உண்மையிலே ம். நம்ம அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பெரிய லெவல்ல எடப்பாடியை நம்ம நினைச்சது கிடையாது. நானும் நினைக்கலன்னு வைங்களேன். ம். பட் ஸ்டில் என்ன சொல்றேன்னா, 2 மேட்டர் சொல்லட்டும். ம். நீ அன்னைக்கு அவர் என்ன சொன்னார்னா 11 காலேஜஸை கொண்டு வந்தேன்னாரு. ம். இந்த 11 காலேஜஸ் தமிழ்நாட்டுக்கு நல்லதா இல்ல எடப்பாடிக்கு நல்லதா சார்? ம். தமிழ்நாட்டு நன்மைக்காக கொண்டு வந்த காலேஜஸ் சார். நிச்சயமா. ம். அப்போ அதுக்காக எடப்பாடி யார் காலில் வேணாலும் உழுறேங்கிறாரு. ம். நீ பாஜகவுடைய கொத்தடிமை, நீ பாஜகவுக்கு காலில் விழுந்த இருக்கட்டுமே. எப்பா ஒருத்தன் பெரிய பிஸ்தா மாதிரி மேல உட்கார்ந்துட்டான், அவன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேங்க. ஏன்னா அவன் அசுர பலத்தோட உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ம். அவன்கிட்ட போய் எவனுக்கும் தெம்பு இல்லை. ம். காலில் உளுந்தாது என் காரியத்தை நான் நடத்தினேனே, நீ அவன் காலில் உளுந்து இந்த காரியத்தை ஓட்ட விட்டுட்ட அப்படின்னு ஒன்று சொல்லுங்க. அப்படின்னா சரி. இப்போ அந்த விஷயத்துல இருந்து பார்க்கும்போது இப்போ டிஎம்கேவோட ஒரு ஒரு ஃபார்முலா என்னவா இருக்குன்னா, அவங்க ஒவ்வொரு எலெக்ஷனையும் கண்டெஸ்ட் பண்ணும்போது அவங்க ஒரு ஒரு ஆயுதமா எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா அந்த மதவாதம், ஆஹ் மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு பிஜேபியை ஒரு ஒரு எதிராகவும் இவங்கள ஒரு எதிராகவும் வச்சு அந்த சிறுபான்மையர் ஓட்டுகளை இவங்க பர்ச்சேஸ் பண்ற ஒரு இதுக்கு அவங்க பண்றாங்க இல்லையா? அப்படிதான் இது நாள் வரையிலேயே அவங்க கடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபார்முலா அல்லது அவங்களோட அந்த பிளான் என்னன்னா, இப்ப பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்கன்னா 2001ல பிஜேபி கூட அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்ப கொள்கை ரீதியா இவங்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது அவங்க கூட்டணி வச்சு அங்க மந்திரி சபையில இடம் பிடிச்சிருந்தாங்க. ஆனா இன்று அதை அதிமுக அதை செய்யும் போது அது மதவாதத்துக்கு துணை போயிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேல வைக்கிறாங்க. பிஜேபி அடிமைன்ற ஒரு மாதிரி வைக்கிறாங்க. இந்த போக்கு என்ன மாதிரி இது ரொம்ப சிம்பிள் சார். இன்னைக்கு கலைஞர் எப்படிப்பட்டவருங்கிறது அவர் முதல் எழுதின பாட்டுலே எழுதிட்டார். நீங்க பராசக்தி படத்து பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோணே. வெறும் காரியம் இல்ல, காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோணேன்னு பாடினார். கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே பண பெட்டி மேல கண் வையடா தாண்டவ கோணேன்னு பாட்டது. அவருக்கே எழுதின பாட்டா? ஆமாங்க, அவரு எழுதினாருங்க. அதாவது ஏன் ஆட்டிடியூடு. இந்த பாட்டை எம்ஜிஆர் விட்டு பாட சொல்லியிருந்தா எம்ஜிஆர் பாடி இருக்க மாட்டாரு பய அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு எம்ஜிஆர் ஒரு குடியார மாதிரி ஒளி விளக்கு படத்துல வந்திருப்பாரு ரியலா. அந்த ஒளி விளக்கு படத்துல அவர் குடிச்சது என்ன காரணத்தால்னா, அந்த நேரத்துல எல்லாரும் மூஞ்சில ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விடுவாங்க, தண்ணியை கொண்டு கொடுத்துருவாங்க. அதை அவர் வாங்கி குடிக்காராம். தெரியாம குடிச்ச மாதிரி, தெரியாம இல்ல, பை ஃபோர்ஸ்ல என்ன குடிக்க வச்சுட்டான். குடிக்க வச்சதுக்கு அப்புறம் அவருக்கு உடம்புக்குள்ள இருந்து ஒரு எம்ஜிஆர் வெளியே வருவார். தைரியமாக சொல், நீ மனுஷன் தானா, காட்சி அமைப்பு இல்ல நீ தான் மிருகம்னு சொல்லி அந்த குடிச்சுக்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர் பார்த்து நல்ல எம்ஜிஆர் பாடுறாரு. அப்ப என்ன ஆகும்னா மக்களுக்கு எவ்வளவு நீங்க நல்ல கருத்து தானே சார் சொல்லி கொடுக்கணும். நம்ம நல்ல கருத்தை சொல்லி கொடுக்கறது தான் நம்மளோட கொள்கையாவும் இருக்கணும் சார். அது இல்லைங்கிறது முதல் நாள்ல இருந்தே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தால ஒரு நல்ல இதை அவங்களால கொண்டு கொடுக்கவே முடியாது சார். ஒரு மேன்மையானவன் மேன்மையான எண்ணங்கள் கொண்டவன் தான் மேன்மையான காரியங்கள் செய்ய முடியும். நம்ம முதல்ல உங்க காலத்துல எப்படி அடிக்கலாம், உங்க பாக்கெட்ல இருந்து துட்டை எடுக்கலாமா, இப்படி திட்டங்கள் போடக்கூடாது. இன்னைக்கு இதே மு.க. ஸ்டாலின் எவ்வளவு நல்ல திட்டம் கொண்டு வந்தாரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஆட்சியில சிஎம் ஒன்றும் செய்யலைன்னு நம்ம சொல்றோம். இதே மு.க. ஸ்டாலின் கார்பரேஷன் இதுல இருக்கும்போது, மேயரா இருக்கும்போது எத்தனை பாலம் எத்தனை இது கொண்டுட்டு வந்தாரு. நம்ம மெட்ராஸ் சிட்டியோடைய கன்ஜெஷனை குறைக்கிறதுக்கு எவ்வளவு செஞ்சாரு. நானே மு.க. ஸ்டாலின் வரட்டியா, என்னே அந்த இது கருணாநிதி எனக்கு போக மாட்டேங்காரு. ஸ்டாலினை விட்டா
உண்மையிலே யூ வில் டூ வண்டர்ஸ் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். இந்த தடவை ஸ்டாலின் ஜெயிச்சு வரும்போது, ஏடிஎம்கே தோத்து ஸ்டாலின் ஜெயிச்சு வரும்போது கூட ஸ்டாலின் எடப்பாடியை விட கண்டிப்பா பெட்டர் சாய்ஸ்ன்னு தான் நான் நினைச்சேன் சார். உண்மையிலே அதுல எல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. மிஸ் ஆயிருக்கா அங்க உங்களுக்கு? கண்டிப்பா இதுல என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து அவரு என்ன பண்ணாரு? இன்னைக்கு நீங்க நான் நிறைய சொன்ன சாதனைகள் பட்டியல் போடுறாரு அவர் ஒவ்வொரு மீட்டிங்லயும். என்ன சாதனை சார் பண்ணாரு? எனக்கு தெரிஞ்சு அவங்க சரி நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன். ஒரு ஸ்டாண்ட் அலோன் சாதனையா இருக்கணும். 100 பஸ் போற இடத்துக்கு நான் 120 பஸ் விட்டேன். ஏற்கனவே இருந்த பஸ் பழைய பஸ் 50 பஸ்ஸை நான் வித்துட்டு 100 பஸ் வாங்கி ஃபாலோ பண்றது இது. ஏற்கனவே இருந்த ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல நான் கொஞ்சம் இது எல்லாரும் நீங்க ஆட்சிக்கு வந்தாலும் செய்யாம எப்படி சார் பழைய பஸ்ஸே வச்சு ஓட்ட முடியும்? ஏற்கனவே டப்பா பஸ் திமுக காரன் ஆட்சின்னு சொல்லி ஏற்கனவே எடப்பாடி கத்திக்கிட்டு இருக்காரு இல்லையா? சோ இது வந்து இது சாதனையா? இல்ல நான் உட்கார்ந்து இருந்துட்டு நான் கலைஞர் பேர்ல யூனிவர்சிட்டி வையி, கலைஞர் பேர்ல பேனா வையி, கலைஞர் பேர்ல நகரத்தை மாத்து, அங்க பிஜேபி என்னடான்னா எல்லா பேரையும் மாத்தி காந்தியே வேண்டாம் போடா அப்படிங்க. இங்க என்னடான்னா இவரு இனி எதுவுமே வேண்டாம், கலைஞர் பேர்லயே அவ்வளவும் இருக்கட்டும். இன்னைக்கு திருச்சியெல்லாம் போய் பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் சிலை தானே நீ திறந்த பாஜகல, எங்க பார் இங்க நாங்க பெரியார் சிலை, இவரு சிலை, அவரு சிலைன்னு திறக்கிறேன். சரி எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நீ காரியமும் செய்யு. இந்த இது பாப்புலாரிட்டி கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து சரி நான் இன்னைக்கு வந்து இருக்கேன்னு சொன்னா நான் என் கவர்மெண்ட்டை நான் சஸ்டெயின் பண்ணணும். இன்னும் 5 வருஷம் நான் தானே நல்லா செய்வேன், நீங்க செய்ய மாட்டீங்கன்னு என் மனசுல இருக்கு. ஸ்டாலின் என்ன வேணும்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு? கிடையாது. அவரு என்னதுனால இப்ப இவ்வளவு ஃபைட் பண்றாரு? இவனை விட்டா இவன் வந்து கெடுத்து குடிச்சவர் ஆக்கிவிடும், நம்ம இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்றதுனால அவரு அட்லீஸ்ட் அதை பிலீவ் பண்றாரு. நம்மளுக்கு தெரியும் அடி வாங்கினது நம்ம. எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு இந்த இதுல ஒரு ஏசி போடணும்னா பயப்படக்கூடிய நிலைமையை உண்டாக்கிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு இதுக்கு 3 பங்கு போடுறாங்க கமர்ஷியல்னு சொல்லி. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொல்றீங்க? எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு பயங்கர ரேட்டு சார். கமர்ஷியல் ரேட்டு பயங்கர டாரிஃப். இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பாருங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, கமர்ஷியலுக்கு கொடுத்துருக்கேன். அது வந்து 15,000 ரூபாய் டாக்ஸ் கட்டி இருந்தா இன்னைக்கு 45,000 ரூபாய் டாக்ஸ். இப்ப இதெல்லாம் வந்து அவங்க மேல ஒரு எதிர் மனநிலை உருவாக்கி இருக்கா இல்லையா சார்? அவங்க மேல கண்டிப்பா மனநிலை எதிர்ப்புல தானே இருக்கும். இப்ப நான் ஏன் இன்னைக்கு நான் முதல்ல உங்களுக்கு இப்பதானே சொன்னேன், ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும் ஆட்சி. ஸ்டாலின் வந்து யங் பர்சன், கொஞ்சம் டைனமிக்கு. அடுத்து கருணாநிதி ஓல்டு வேவ் ஆயிட்டாரு. ஸ்டாலின் இஸ் அ நியூ வேவ் மேன். உண்மையிலே ஸ்டாலின் ஒரு தடவை 1000 விளக்கு தொகுதியில வந்து என்கிட்ட எல்லாம் ஓட்டு கேட்க வரும்போது எனக்கே ரொம்ப ஆசை. அடுத்து ஸ்டாலின் கூட நெருக்கமானவங்க எனக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேரும் இருந்தாங்க. நான் எப்பவுமே அரசியல்வாதின்னா அதுக்கப்புறம் நான் கிட்டே போக மாட்டேன். அவங்களுக்கு அரசியல் தொடர்பு இருக்கிறதுனால யாரு கூட நான் தொடர்பு வச்சது கிடையாது. அதனால இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி ஸ்டாலினை பொறுத்தவரை எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது. அவரால் மேனேஜ் பண்ண முடியல. இல்ல சார், அவருக்கு தெரியல, கேப்பபிலிட்டி இல்லை. சரி இவ்வளவு நேரம் கலைஞருங்கிறது வந்து அப்படியே உட்கார்ந்து கிடந்தாலும் சரி படுக்கையில இருந்தே வண்டியை ஓட்டி விட்டுருவாரு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய நெட்வொர்க். நீங்க உங்க நெட்வொர்க்கை கட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தான் பெரிய ஆளு நீ யாருக்கிட்ட வராதுன்னு சொல்ற லெவல் திங்கிங் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க சார், எந்த அரசியல்வாதியாலையும் வர முடியாது.